ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் யாவா ப்ரோக்ராம் எப்படி வேலை செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இது நன்றா புரியும். ஃபஸ்ட் நாங்கள் எழுதுறது ஜாவா கோட் நோட் பேடில் எழுதி வச்சுருப்போம். எக்ஸாம்பிளுக்கு முதல் எழுதின ஹலோ டாட் ஜாவா என்ற ஃபைல் போல். அடுத்து அந்த ஃபைலை சர்வ் பண்ணுறோம். இந்த சர்வ் பண்ண சோர்ஸ் கோடை தான் நாங்கள் கம்பைல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இந்த சோர்ஸ் கோட் இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் அதை ஹலோ டாட் ஜாவான்ற நேமில் சேவ் பண்ணி வச்சுருப்போம். அதுக்கு பிறகு சிஎம்டியில் நாங்கள் ஜாவா அந்த குறிப்பிட்ட ஃபைல் நேமை கொடுத்து ஹலோ டாட் ஜாவான்ற ஃபைல் நேமை கொடுத்து என்டர் பண்ணும்போது இது கம்பைல் ஆகும். கம்பைல் பண்ணுற நேரத்தில் நீங்கள் அதில் பார்க்கலும் அதில் ஹலோ டாட் கிளாஸ்ன்ற ஒரு ஃபைல் ஒன்று உருவாயிருக்கும். இந்த ஃபைல் நாங்கள் கம்பைல் பண்ணுறதால உருவான பைட் கோட் அடங்கின ஃபைல். ஸோ இப்போ இந்த ஹலோ டாட் கிளாஸ் என்ற ஃபைலை தான் நாங்கள் ரன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹலோ டாட் கிளாஸ் என்ற ஃபைலை ரன் பண்ணுறதுக்கு நாங்கள் சிஎம்டியில் போய் ஜாவா ஹலோ அந்த கிளாஸ் நேமை கொடுத்து என்டர் பண்ணுவோம். என்டர் பண்ணும்போது இது என்ன நடக்குமென்னு சொன்னால், குறிப்பிட்ட அந்த கிளாஸ் ஃபைல் ஜாவா வர்ச்சுவல் மிஷினில் போய் ரன் பண்ண தொடங்கும். அதுக்கு நாங்கள் இந்த ஜாவா ஹலோ என்ற கொமாண்டை என்டர் பண்ணணும். ஜாவா ஹலோ என்ற கொமாண்ட் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட ஹலோ டாட் கிளாஸ் என்ற ஃபைலில் இருக்கிற பிரிண்ட் மெசேஜான ஹலோ வேர்ல்ட் என்ற மெசேஜ் பிரிண்ட் ஆகும். ஸோ இது எப்படி நடக்குதுன்னா, நாங்கள் ஹலோ டாட் ஜாவா என்ற கிளாஸ் ஃபைலை நோட் பேடில் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ க்ரியேட் பண்ண பிறகு அதை ஹலோ டாட் ஜாவான்ற இதில் சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ண பிறகு கம்பைல் பண்ணுறதுக்கு ஜாவா ஹலோ டாட் ஜாவா, அதாவது அந்த கிளாஸ் ஃபைலை ஜாவா அந்த குறிப்பிட்ட கிளாஸ் ஃபைலை கொடுத்து என்டர் பண்ணுவோம். என்டர் பண்ணும்போது அது கம்பைல் பண்ணி எங்களுக்கு ஹலோ டாட் இந்த கிளாஸ் ஃபைலை தரும். ஸோ அதுக்கு பிறகு அந்த குறிப்பிட்ட கிளாஸ் ஃபைலை ரன் பண்ணுறதுக்கு ஜாவா என்ற கீவேர்டோட ஹலோ என்ற கிளாஸ் நேமை கொடுத்து என்டர் பண்ணும்போது அது ஜாவா வர்ச்சுவல் மிஷினில் ரன் ஆகி குறிப்பிட்ட டிவைஸில் பிரிண்ட் பண்ணப்படும். ஸோ இது இப்படி நடந்துட்டு இருக்கும்போது நாம் எப்படி இது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக இருக்குன்றதை பார்ப்போம். அதுக்கு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது இந்த சோர்ஸ் கோட். ஸோ நாங்கள் எழுதுகிற சோர்ஸ் கோட் எப்போவுமே ஒரே சோர்ஸ் கோட்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த சோர்ஸ் கோட் ஒவ்வொரு மிஷின்லையும் ஒரே மாதிரி தான் தொழிற்படும். இதுக்கு நாங்கள் பிளாட்ஃபார்ம் டிபெண்ட்டாக கோட் எழுதணுமான்னு கேட்டால் இல்லை. நாங்கள் ஒரே கோட்டை தான் இந்த 3 மிஷின்லையும் ரன் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு சொன்னால், இந்த சோர்ஸ் கோட் ஜாவா கம்பைலரால் கம்பைல் பண்ணி பைட் கோட்ன்ற ஒரு குறிப்பிட்ட வகை ஃபைலாக உருவாகும். இந்த பைட் கோட்ன்றது குறிப்பிட்ட ஜாவா வர்ச்சுவல் மிஷின்ஸ்லாம் ரன் ஆக போதே ஒழிய எங்களுடைய மிஷினில் ரன் ஆகுறீங்கள. ஸோ அது ஒரு காரணம். அதாவது இந்த ஜாவா வர்ச்சுவல் மிஷின்ன்றது ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் ஒவ்வொரு வகையான வர்ச்சுவல் மிஷின் இருக்கும். ஆனால் இந்த வர்ச்சுவல் மிஷின் இந்த தொழிற்பாடு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த பைட் கோட் என்ற ஃபைல் இந்த ஜாவா வர்ச்சுவல் மிஷினில் ரன் ஆகும்போது 3 பிளாட்ஃபார்முக்கும் ஒரே மாதிரி தான் தொழிற்படும். ஸோ நாங்கள் ரன் பண்ணுற அந்த பைட் கோட் இந்த வர்ச்சுவல் மிஷின்லாம் ரன் ஆகுது. ஸோ இது இப்போ விண்டோஸ் லினக்ஸ் மேக்குக்கு ஒரே மாதிரி தான் தொழிற்பட போகுது, அதுவும் ஒரே சோர்ஸ் கோட்டில். ஸோ அடுத்து ஜாவா இந்த முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்று பார்த்தோம்னு சொன்னால், இது மல்டி த்ரெடிங், அதாவது ஒரே நேரத்தில் பல்வேறு வேலைகளை செய்யக்கூடியதாக இருக்கும். அது இந்த அட்வான்டேஜஸாக இருக்குது. அடுத்தது ஒப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதாவது நாங்கள் ஒப்ஜெக்ட்ஸை க்ரியேட் பண்ண முடியும். குறிப்பிட்ட ஒப்ஜெக்ட்ஸை பாவிக்கிறதன் மூலமாக நாங்கள் ரீயூசபிலிட்டியை அசஸ் பண்ணி, அதாவது ஒரு ஒப்ஜெக்டை நான் க்ரியேட் பண்ணிட்டேன்னா அந்த ஒப்ஜெக்டை எனக்கு வேறு ப்ரோக்ராம்லையும் பாவிச்சு கொள்ள முடியும். இது ஜாவா டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறது, மொபைல் அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறது, எக்ஸாம்பிளுக்கு ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் க்ரியேட் பண்ணுறது போன்ற பல இதுக்கு பயன்படுது. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.